எல்லோருக்கும் இலை போட்டு போதும் அளவுக்கு பரிமாறி சாப்பாடு போடணும். ஒரு இது மட்டும் கொடுக்கக்கூடாதுங்கிற இது பண்ணார். அதே மாதிரி தான் பண்ணார். அதே மாதிரி அந்த சாப்பாட்டு விஷயத்துலையும் அந்த இதுலேயும் பண்ணாங்களே, அதையும் இவருக்குள்ளே முதல்ல சாப்பாடு கரெக்டாக நேரத்துக்கு சாப்பாடு விட்டுரு, லஞ்ச் பிரேக், அதுக்கு பிறகு போகட்டும். இதெல்லாம் அவருடைய படிப்பினைகளில் அது வந்தார். கலைஞர் மேலே பாசத்தை என்னென்னா, அவருடைய எந்த படம் ரிலீஸ் பண்ணாலும் முதல்ல பார்க்குறது அவர் தான். இந்த குட்லக் தேட்டரில் போய் பார்த்துருவார். போய் பார்த்துட்டு, அண்ணே எப்படின்னு, நல்லா இருக்குடா, நல்லா இருக்கியா விஜய் அப்படின்பார். நல்லா இருக்கு விஜய் அப்படின்னு பாராட்டி எல்லாம் பேசுவார். ஒவ்வொரு எந்த படம் போட்டாலும் ஃபஸ்ட் அவர் தான் போய் பார்ப்பார். இவருடைய கல்யாணம் மதுரையில் நடக்கும்போது அவர் தான் வந்து கல்யாணத்தை நடத்தி வச்சார். அந்த நேரத்தில் அந்த கல்யாணத்துக்கு போகக்கூடாதுன்னு பெரிய தடையெல்லாம் போட்டாங்க. பயங்கரமாக கேட்டாங்க இவங்க ராதிகா, போகாதீங்க, என்ன அவர் ஏமாற்றிட்டார், போகாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் அதெல்லாம் மீறி போனார்னு வைங்க. அவருடைய கதை சொல்லும்போது கூட எம்ஜிஆரில் மைண்டில் வச்சுட்டு கேப்டனுக்காக கதை பண்ணு அப்படிம்பார். அப்போது வந்து எம்ஜிஆர் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் அவரை பாணியில் தான் அவங்க ஆக்ஷன் ஹீரோ, ஒரு மக்களுக்கு நல்லது பண்ணுறது, அந்த மாதிரியே கதைகளை பண்ணு அப்படிம்பார். அந்த மாதிரி தான் அவரை உருவாக்குனாங்க. ராவத்தர் தான் பெரும்பாலும் உருவாக்குனார். மிகப்பெரிய எதிர்பார்க்காத முடியாத ஒரு தோல்வி அது ஒன்று. ராவத்தர் அவரை பிரிச்சுட்டாங்க. அப்போ பிரிச்சுட்டாங்க. வளர சமயத்தில் அவங்க ஒய்ஃபுடைய சொல்லி, இனிமேல் நாங்கள் தான் பார்த்துக்கோம், நீங்கள் அவர் வேண்டாம் அப்படின்னு சொன்ன பிறகு பிரிஞ்சாச்சு. ஆனால் ராவத்தர் ரொம்ப நெருக்கடியாக இருந்தால் அவர் தான் நெருக்கமாக இருந்தார். கதை கேட்குறது, அவருடைய சம்பளம் கிம்பளம் எல்லாமே அவர் தான் பார்ப்பார். அவர் இத்தனை நேரம் அதிகமாக அவரை டென்ஷன் ஆக்கக்கூடாதுன்னு ஆக்கினா அவ்வளோதான், இவர் வந்து அடிக்க வந்துடுவார் ராவத்தர். இவருடைய பிறந்த நாளுக்கு திருப்பதிக்கு அவர் தான் நடந்து போவார். திருப்பதியில் போய் முதல் மாலை போட்டு வருவார் இவருடைய பிறந்த நாளுக்கு. எம்ஜிஆருக்கு இது வரைக்கும் இருக்கிற இமேஜ் என்ன, நல்ல மனிதர், யார் வந்தாலும் சாப்பாடு போடுவார், யார் வந்து கேட்டாலும் உதவி பண்ணுவார். அதான் அதுவும் இவர்கிட்ட இருந்தது. ராவத்தர் இருக்கிற வரை அதை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க, ராவத்தர் இருந்தவரை. பெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் கலைமாமணி மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு சபிதா ஜோசப் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னோடனே எல்லாருக்குமே பல ஞாபகங்கள் இருக்கப்படும். நேற்றைய தினம் அவருடைய மருத்துவமனையிலேருந்து அவருக்கு வந்து அறிக்கை அப்படின்றது எல்லாரையுமே கவலையடைய செய்ய வச்சுருக்கு. குறிப்பாக சொல்லணுன்னா கேப்டனுடைய ரசிகர்களை, அந்த கட்சி தொண்டர்களை, அரசியல் வட்டாரத்துலேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவர் வந்து கண்டிப்பாக பூரண குணம் அடையணும்னு சொல்லி இபிஎஸ் எடப்பாடி திரு பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த விஷயத்தை. கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னோடனே எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் தோன்றினாலும் நீங்கள் வந்து அவர் கூடவே இருந்திருக்கீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய வருடங்கள் அவர் கூடவே இருந்திருக்கீங்க. அவருக்காக பத்திரிகைகள்லாம் நீங்கள் நடத்திருக்கீங்கன்னு வேற சொல்லியிருந்தீங்க. விஜயகாந்த் அப்படின்றவர் யாராக இருந்தார்? இந்த மருத்துவமனை செய்தி அப்படின்றது உங்களுக்கு எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துச்சு? அப்படின்னோடனே உங்களுக்கு வரக்கூடிய நினைவுகள்லாம் என்னென்ன சார்? கேப்டனை பொறுத்த வரைக்கும், கேப்டன் அப்படின்னா இப்போ அவரை அந்த சினிமாவுக்குள்ளே வரும்போது அவர் முதல்ல விஜயகாந்த், அவருடைய சொந்த பேர் வந்து விஜயராஜ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சொந்த பேர், அவருடைய அப்பா வச்ச சொந்த பேர் வேறு, நாராயணன் அப்படிங்கிறது தான் அவருடைய சொந்த பேர். யாருக்கும் அது தெரியாது, விஜயராஜ் தான் சொல்லுவாங்க நிறைய பேர். குடும்பத்துலேயும் அப்படி தான் கூப்பிடுவாங்க. நாராயணன் அப்படிங்கிறது அவருடைய தாத்தா பெயர். அவங்க அக்கா ஒருத்தர் மட்டும்தான் அவரை நாராயணா அப்படின்னு கூப்பிடுவாங்க. வேறு யாருமே அந்த பேர் சொல்லி அவர் கூப்பிட மாட்டாங்க. ராவத்தர் உட்பட இவர் வந்து சினிமாவுக்கு வந்த பிறகு தான் அந்த விஜயகாந்த் அப்படின்னு அந்த பேர் வச்சாங்க. அந்த பேரும் கூட இவருக்கு 5 வர்ற மாதிரியான அவருடைய 5 ராசி அப்படிங்கிற மாதிரி எதை செஞ்சாலும் 24ஆம் தேதி 23ஆம் தேதி 5 வர்ற மாதிரி 14 இந்த மாதிரி வர்ற மாதிரி தான் அவர் அந்த படங்களுடைய ரிலீஸு அல்லது படத்துடைய ஷூட்டிங்கு அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு நல்ல நாளாக பார்த்துக்குவார். 5ஆம் தேதி அவர் 5ங்கிறது ஒரு ராசியான நம்பராக வச்சுக்குவார். அந்த பேரில் தான் அந்த விஜயகாந்த்ங்கிறது அப்படி தான் வரும். அவருக்கு 5 பேர் 5ல் வர்ற மாதிரி முடியும். அது அந்த ஜோசியர் உட்பட எல்லாருமே நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுங்க தான் இருந்தாங்க. ஒரு நல்ல மனிதர். அதாவது ஆரம்பத்தில் வந்து அவருடைய நண்பர்களால் வளர்ந்தவர். அவர் நட்பு வட்டத்தோடு தான் அவர் ஆரம்பத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மதுரையில் ஒரு ரைஸ் மில் வச்சுருக்கார் அவங்க அப்பா வந்து அழகர் சாமி, அம்மா ஆண்டாள். அது ஒரு மிகப்பெரிய இது. அதனுடைய அழகர் சாமி ஆண்டாளுக்கு 3வது பையன். அவர் வந்து ஒரு அண்ணன் இருக்கார், ஒரு அக்கா, இவர் ஒரு தங்கச்சி. இவங்க 4 பேர். முதல் மனைவி அவர், 2வது மனைவிக்கு அதுக்கு பிறகு 7 பேர் பிறந்தாங்க. அவங்க வந்து வராது. இவர் வந்து அந்த நேரத்தில் அந்த ஸ்கூலில் உட்பட உங்களுக்கு மதுரையில் தான் ஃபுல்லாக இது பண்ணார். மதுரையில் பெரும்பாலும் இவருடைய நண்பர்கள் வட்டம் தான் அதிகமாக இருக்கும். அவருடைய நண்பர் வட்டங்களுக்கு பெரும்பாலும் என்ன பேர் அப்படின்னா இரவு ராஜாக்கள் அப்படிம்பாங்க. இரவு ராஜாக்கள் தான் இவங்களுக்கு பேர். அதை ஏதாச்சும் ஒரு படத்துக்கு போவாங்க, திடீர்னு வருவாங்க, ஒரு உட்காந்து அதை பற்றி ஒரு டிஸ்கஷன் பண்ணுறதுடா அப்படிடா இப்படிடான்னு பேசிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஹோட்டலுக்கு போனாலும் கூட இவங்களை பார்த்தாலே பயப்படுவாங்க. என்னென்னா ஆர்டர் கொடுப்பாங்க,
ஒவ்வொருத்தர் அவருடைய நட்பு வட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுந்தரராஜன் சமயத்தில் இறந்துட்டார். எம்எல்ஏவாக வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அது பிறகு ஆளுங்கட்சி வேறு ஏடிஎம்கேக்கு போயிட்டு அவர் இறந்துட்டார். ரவீந்திரன் ஒருத்தர், இன்னொருத்தர் வந்து அவருடைய செயலாளராக இருந்த ராமு வசந்தன், அவர் ஆய்த்தான் அப்படிம்பாங்க அவர். இவங்கெல்லாம் இன்னொரு சில பேர் அவங்களில் வந்து ராவத்தரை வந்து அவருடைய மிக நெருக்கமான அவர் வந்து 8ஆம் கிளாஸ் படிக்கிற காலத்துலேருந்து 2 பேரும் 8வது வகுப்புன்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் ஒன்றா சேர்ந்து சுற்ற ஆரம்பித்து ஒன்றா சேர்ந்து பல சினிமாவுக்கு போகிறது. திடீர்னு ஊரில் இவர் ஃபோன் பண்ணுவார் ராவத்தர், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா உடனே ஆமாண்ணா அப்படின்னு கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்து படத்துக்கு போயிடுவாங்க. இந்த இதை விட்டு படம் பார்த்து தான் 2 பேரும் அதிகமாக படம் பார்க்குறது, ஊர் சுற்றுறது தான் அதிகமாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு அப்போ இருந்து அவங்களுக்குள்ள நட்பு. அதில் ஒரே ஒருத்தர் தான் சுந்தரம் அப்படின்னு ஒரு பிராமின். மற்றபடி எல்லாமே இவங்க பண்ணாத கலாட்டா இருக்காது. ராவத்தர் ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பொண்ணுக்கும் இவருக்கும் ஒரு சின்ன தகராறு ஆகிடுச்சின்னு அந்த நேரத்தில் பெரிய மைக்கு வச்சுலாம் ஒரு பாடல்லாம் போடுவாங்க இல்லையா அந்த ஊர்களில். இவங்களா ஒரு செட் பண்ணி இன்றைக்கி ஒரு மைக் செட் போட்டு பாட்டு போடுறா அப்படிம்பாங்க. அவத்தர் அந்த பொண்ணுக்கிட்ட வருத்தம் தெரியும், மன்னிக்க வேண்டுகிறேன் உன் ஆசையை தூண்டு, இந்த மாதிரி ஒரு பாட்டு போடுவாங்க. உடனே இவருக்கு இவருடைய டாவுக்கு அவருக்கும் அவங்க ஒரு பாட்டு போடும். இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் கலாட்டாவாக இருக்கும். அந்த சுந்தரங்கிறவங்க ஒரு நாள் வந்து இவர் பாபுன்னு சொல்லிட்டு இருப்பார். அவரை ராவத்தர் தன்னை பாபுன்னு தான் சொல்லுவார், இப்ராஹிம் ராவத்துன்னு சொல்ல மாட்டார். ஒரு நாள் இந்த சுந்தரங்கிறவன் என்ன பண்ணிட்டாருன்னா, பாய் என்னடா பாய் நீ ஒரு இந்து பொண்ணை லவ் பண்ணுற அப்படின்ட்டார். அவ்வளோதான், அவங்களுக்குள்ள அந்த லவ் புட்டிச்சு. அவர் அடிக்க துரத்த இந்த மாதிரி இந்த மாதிரி தான் இவங்களுக்கு கலாட்டா இருக்கும். இப்படியே ஜாலியாக வளர்ந்த குரூப் இது. ஜாலியாக வளரும்போது இவங்களுக்குள்ள அந்த பெரும்பாலும் அந்த மதுரையில் அந்த சேனாஸ் ஃபிலிம்ஸ்னு ஃபேமஸான ஒரு முகமது மசூக் அப்படின்னு ஒருத்தர், அவருடைய வந்து பெரும்பாலும் அந்த ஆட்டுக்கார அலமையில் உட்பட நிறைய படங்கள், ரஜினியுடைய படங்கள் உட்பட நிறைய படங்கள் வந்து அவர் தான் விநியோகஸ்தராக இருப்பார். அந்த வகையில் வந்து அந்த விநியோகஸ்தருடைய ஆஃபீஸுக்கு கீழே தான் இவங்க நின்று அரட்டை அடிச்சுட்டு இருப்பாங்க. அவர் கவனிப்பார், என்ன வந்தவொடனே பாஸ் அப்படிம்பாங்க, அவரை பார்த்து பாஸ் அப்படிம்பார். இவர் சல்யூட் அடிப்பார், நல்லா இருக்கீங்களா தம்பிகளா அப்படின்னு மேலே மாடிக்கு போயிடுவார். சில நேரங்களில் இவங்களை பயன்படுத்திக்குவார். ஆட்டுக்கார அலமையில் படம் வரும்போது அந்த ஆட்டை பிடிச்சிட்டு போயிட்டு அந்த மதுரை ஏரியாவில் இருக்கிற பல தேட்டர்களுக்கு இவரும் ராவத்தரும் சேர்ந்து ஆட்டை பிடிச்சிட்டு போய் அந்த தேட்டரில் நிப்பாட்டி ஒரு பெரிய க்ரௌடை கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் போயிட்டு வருவாங்க. அதனால் அவர் மேலே விஜயகாந்த் மேலே அவருக்கு ஒரு நல்ல சாஃப்ட் கார்னர், ஒரு நல்ல தம்பி அப்படின்னு. விஜயராஜ் நீ நடிக்கிறியா சொல்லு அப்படின்னு கேட்டிருக்காரு. பாஸ் எதுக்கு அப்படி இல்லை, நீ நடிக்கிறியா சொல்லு, போ நம்ம இவன்ட்ட சொல்கிறேன், போய் ஃபோட்டோ செஷன் பண்ணு அப்படின்றார். அதுக்கு பிறகு இவரே கூப்பிட்டு ஒரு படத்தில் சொல்கிறார், என் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு ஒரு படம். அது ரஜினியோட படம். ரஜினிக்கு தம்பியாக நடிக்கிற மாதிரி மாதவன் டைரக்ஷன். அவர்கிட்ட சொல்கிறாரு, என் தம்பி மாதிரி இவர் விஜயராஜ் தம்பி, நீங்கள் உங்கள் படத்தை நான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வாங்கியிருக்கேன், என் தம்பியே ஏதாச்சும் ஒரு கேரக்டர் கொடுங்க அப்படின்னு. சரி ஒரு தம்பி கேரக்டருக்கு தர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி போயிட்டு ராவத்தூரம் இவர் தான் வர்றாங்க சென்னைக்கு. சாலிகிராமத்தில் அபுசாலி கிராமம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் வந்து அபுசாலி கிராமம் அப்படின்னு பேர். அங்கே ஒரு பெரிய பங்களா இருக்கும். அப்போ சாலையாக மாறி சாலை அது சுருக்கிட்டாங்க. அபுசாலி கிராமம்ங்கிறது அதுக்கு பேர். சாலிகிராமம் அங்கேருந்து ஒரு பங்களா இருந்துச்சு. அந்த பங்களா தான் அவருடைய முகமது மசூக்குடைய அந்த டிஸ்ட்ரிபியூட்டருடைய பங்களா. அந்த பங்களா தங்கிட்டு இவங்க போய் நடித்தாங்க. 2 நாள் நடித்தாங்க. 101 ரூபா அட்வான்ஸ் கொடுத்தாங்க. வாங்கிட்டு ஜாலியாக மதுரை கிளம்பி வந்துட்டாங்க. போங்க அடுத்த ஷூட்டிங் தான் சொல்கிறேன் அப்படின்னாங்க. வந்தாங்க. 4 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு. அதுக்கு பிறகு ஷூட்டிங் ஆரம்பிக்கலை. என்னையா போய் பாருங்கள் அப்படின்னா, அவரை தூக்கிட்டு இவர் ரஜினி தம்பியாக நடித்ததுனால தூக்கிட்டு இவரை போட்டாங்க. வேறு சிலோன் மனோகர் ரஜினி தம்பியாக. அப்போ இவர் கொஞ்சம் கலாட்டாலாம் பண்ணி என்னை விட அவர் தமிழ் நீங்கள் ஏன் என்ன நீக்கிட்டீங்கன்னா உனக்கு தமிழ் ஒழுங்காக பேச வராது அப்படின்ட்டாங்க. இவர்கிட்ட டென்ஷன் ஆகிட்டார். இன்னும் மதுரைக்காரனுக்கு ழாவண்ணா வராதுங்கிற இயல்பு தான். அதுக்காக நான் தமிழே வராதுன்னு எப்படி சொல்லலாம் நீ அப்படின்னு கலாட்டம் பண்ணிட்டு, அதுக்கு பிறகு நான் உங்கள் முன்னாடியே நடித்து காட்டு, உங்கள் முன்னாடியே வந்து காட்டுறீங்க அப்படின்னு வந்துட்டார். வந்து இங்கே சொன்னால் சரி அப்படியா, சரி வேற ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு பிறகு சவால் விட்ட பிறகு இவரை என்ன பண்ணுறாருன்னா, இந்த எடுத்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வச்சுட்டு சென்னைக்கு வர்றாரு, சுற்றுறாரு. கொண்டாந்து லிபர்ட்ரியாண்ட பைக் நிப்பாட்டிட்டு நடந்து அப்படியே வந்துட்டு வருவார். ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு ஏற இறங்க இவர் இப்படி ஏறுவார், இந்த பக்கம் சத்யராஜன் அதே மாதிரி ஏறுவார். 2 பேரும் இவர் இறங்கி வரும்போது இவர் ஏறுவார், அவர் ஏறி வரும்போது இவர் இறங்குவார். அப்போ பார்த்துக்குவாரா, இவர் சொன்னார் ஒரு முறை,
நம்மளை விட இவன் நல்லா கலராக இருக்கான், இவனுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும் போகிறது, நமக்கு அட்டை கருப்பாக இருப்போம் அப்படின்னு சொல்லிக்குவாரேன். ஆனாலும் 2 பேருக்கும் அந்த பெருசாக கிடைக்கல. அதுக்கு பிறகு தான் இனிக்கும் இளமை தான் கிடைச்சது. இனிக்கும் இளமையும் இவர் தான் வாங்கி கொடுத்தார். மசூக் தான் மறுபடியும் போய் பல இடங்களில் சுற்றி போயிட்டு சில இடங்களில் இவருடைய இந்த ஃபோட்டோலாம் பார்த்து கருப்பாக இருந்தால் ரஜினி நடிப்பா அப்படின்னு தூக்கி மூஞ்சிலே வீசியிருக்காங்க அந்த அம்மன் கோயில் கிழக்கால டைரக்டர் அன்னைக்கு. பிறகு அவரே இவர் மார்க்கெட் வந்தவர் அவரே அவரை வச்சு 2 படம் பண்ணாருங்கிறது வேறு. அதனால் அந்த அதுக்கு பிறகு தான் இவர் இனிக்கும் இளமையை போய் சொல்கிறாரு. அதில் வந்து வில்லன் கேரக்டர் தர்றார். எம்ஏ காஜா கிட்ட தான் போய் சொல்லிட்டு, என் தம்பியா அவனுக்கு நீ ஒரு வாய்ப்பு கொடுத்தேன்னா உன் படத்தை நான் மதுரை ஏரியா வாங்கிக்கிறேன் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு வில்லன் கேரக்டர் கொடுக்குறாங்க, வந்து நடிக்கிறார். அப்போ தான் இவருடைய பேர் விஜயகாந்த்னு மாற்றுறாங்க. அதுக்கு பிறகு 2 படம் பண்ணுறாரு, ஒன்றும் பெருசாக இல்லை. அதுக்கு பிறகு அகல் விளக்குன்னு ஆர் செல்வராஜ் 100 கதைகள் எழுதினார், அவர் டைரக்ஷனில் பண்ணார். அப்போது ஷோபா ஹீரோயின் தான் மிகப்பெரிய பீக்கில் இருந்தாங்க. இவருக்கு அவ்வளோ செல்வாக்கு கிடையாது. முதல் படம் 2வது படம் அப்படின்னு. அதுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் என்னென்னா, ஒரு சாப்பிட உட்காருவார் மேக்கப் போட்டு, காலையிலே வந்து மேக்கப் போட்டு உட்காந்துட்டார். சாப்பிடாதீங்க, அப்படியே உட்காருங்க, அப்படியே மேக்கப்லாம் போட்டு ரெடியாக இருங்க, ஹீரோயின் வந்தால் உடனே நீங்கள் போய் நடிக்கணும். ஹீரோ அப்படியே சரி ஓகே. டிஃபன் சாப்பிட்டது சொல்லி மத்தியானம் சாப்பிட்லான்னு மணி 1ஆகுது, சாப்பிட்லான்னு பார்த்தா இல்லை, சாப்பிடாதீங்க ஹீரோயின் வந்துடும், சாப்பிடாதீங்க. கடைசியில் வந்து 2 மணி ஆச்சு. அப்புறம் தட்டிலேருந்து வாயில் அப்படி கை எடுக்கிற டக்குன்னு கையை பிடிச்சிட்டாரு. ஹீரோயின் வந்தாச்சு வாங்க, சாப்பிட்றதெல்லாம் கிட்டணும், நீங்கள் சாப்பிட்டதுனால என்ன ஆகுது, ஹீரோயின் வந்தாச்சு வாங்க அப்படின்னு இழுத்துட்டு வந்து, யோ சம்பாதிக்கிறத சாப்பிட்றதானே, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு மனசுக்குள்ளே அந்த வெறுப்போடு வந்து சாப்பிட ஆரம்பித்தார். அது நடித்து கொடுத்து வந்துட்டார். அந்த படத்துலேயும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் எனக்கு நடந்தது. அதாவது இந்த சாப்பாட்டு விஷயத்தில் நடந்த சம்பவம். இனிக்கும் இளமை சமத்தில் நடிக்கும்போது இவருக்கு பொட்டலம் சாப்பாடு தான் கொடுத்தாங்க. ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் அப்படி சக நடிகைகளுக்கெல்லாம் கொடுப்பாங்கள்ல ஜூனியர் ஒரு பொட்டலம், இந்த மாதிரி இவர்கிட்டையும் பொட்டலம் கொடுத்தாங்க. இவருக்கு ஒன்று ராவத்தருக்கு ஒன்று உட்காந்து ஒரு ஓரமாக சாப்பிட்டாங்க. அப்போ தான் பேசிக்கிட்டார், நான் கம்பெனி ஆரம்பித்தோம்னா ராவத்தர் இப்ராஹிம், நம்ம கம்பெனி ஆரம்பித்தோம்னா இந்த மாதிரி பொட்டலம் கட்டுறதை நிறுத்தணும்டா, எல்லோருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு போடணும்டா, அங்கே ஆரம்பித்தார். அப்போ பேசிக்கிட்டார். அதே மாதிரி கம்பெனி ஆரம்பித்த பிறகு அதே மாதிரி அவர் எல்லோருக்கும் இலை போட்டு போதும் அளவுக்கு பரிமாறி சாப்பாடு போடணும், ஒரு இது மட்டும் கொடுக்கக்கூடாதுங்கிற இது பண்ணார். அதே மாதிரி தான் பண்ணார். அதே மாதிரி அந்த சாப்பாட்டு விஷயத்துலையும் அந்த இதுலேயும் பண்ணாங்களே, அதையும் இவருக்குள்ளே முதல்ல சாப்பாடு கரெக்டாக நேரத்துக்கு சாப்பாடு விட்டுரு, லஞ்ச் பிரேக், அதுக்கு பிறகு போகட்டும். இதெல்லாம் அவருடைய படிப்பினைகளில் அது வந்தார். அப்படி வளர்ந்து வந்தது தான். அவருடைய முதல் படம் சுமார் தான், அது வந்து ஓரளவு போச்சு, எம்ஏ காஜா பண்ணி. அவருடைய 5ஆவது படத்தில் தான் இவர் நம்ம எஸ்எஸ்சி விஜயகாந்த் அப்படின்னா இவரை வச்சு அந்த சட்டம் ஒரு இருட்டறை பண்ணுறாரு. மிகப்பெரிய திருமண பக்கம்லாம் ஒரு பெரிய கலெக்ஷன். அதில் வந்து எஸ்எஸ்சி மிகப்பெரிய ரேஞ்சுக்கு போயிட்டார். தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி எல்லாமே அவர் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இவர் வந்து இங்கே இவருக்கு வந்து 5ஆவது படம், அதுக்கு பிறகு ஒரு 7-8 படங்கள் வந்துச்சு. மறுபடியும் டவுன்னா கதை கேட்க உங்களுக்கு படத்தோடு சினிமாவுக்கு வந்துட்டோம், ஸ்டோரி நாலேஜுங்கிறது ஒன்று இருக்குது, கதை கேட்குறது ஒன்று இருக்குது, இந்த கதை நமக்கு செட் ஆகுமாங்கிற ஒன்று இருக்குது, அதுக்கான பாடல்கள் மியூசிக் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. அப்புறம் அவர் நடிக்க வந்தவர், அவருக்கு பெருசாக தெரியல. அந்த ஒரு பாதிப்பில் வந்து 7ஆவது 8ஆவது படத்தில் பாதிக்கப்பட்டு. இல்லை, இப்போ ஒரு சின்ன கேள்வி, இப்போ எஸ்ஏசியை தான் அந்த 5ஆவது படம் தான் வந்து பெரிய வெற்றி ஆகுதுன்னா, இப்போ எஸ்ஏசிக்கு வந்து இவர் வந்து நல்ல மரியாதை கொடுப்பார் விஜயகாந்த் அவர்கள். அது உங்களுக்கான அந்த நட்பு எப்படி இருந்தது சார்? எஸ்ஏசிக்கு வந்து அவர் வந்து ரொம்ப மரியாதை கொடுக்குற 2 பேர் யாருன்னா, கலைஞர் கருணாநிதி, எஸ்ஏசி. அவங்க எப்போ ஃபோன் பண்ணாலும் எந்திரிச்சு நின்று தான் பேசுவார். அதாவது எந்த இடத்துல இருந்தாலும், அவர் வீட்டில் இருந்தாலும் கூட எந்திரிச்சு நின்று தான் பேசுவார். அந்தளவுக்கு மரியாதை. ஆமாம், அந்தளவுக்கு மரியாதை. ஒரு முறை அவர் ஒய்ஃப் கேட்டுருங்க, ஃபோனில் பேசுகிறீங்க, அவங்க அங்கே ஃபோனில் இருக்காங்க, அவங்க முன்னாடியே பேசுகிறீங்க, எந்திரிச்சு இல்லை விடு இல்லை எல்லாத்தா விடு, பிரேமா விடு, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு எந்திரிச்சு நின்று, ஆனால் சொல்லுங்கள் இவருக்கு கலைஞர் அப்படின்னா சொல்லுங்கண்ணே அப்படிம்பார். அண்ணன் தான் சொல்லுவார். ஆமாம், அண்ணன் தான் சொல்லுவார். எஸ்எஸ்சி சார், எஸ்எஸ்சிக்கு சொல்லுங்கள் டைரக்டர் சார் அப்படிம்பார். டைரக்டர் சார் அப்படின்னு தான் சொல்லுவார். அவர் மேலே பயங்கர மரியாதை. எஸ்எஸ்சி வந்து நீங்கள் அவர் என்ன சொன்னாலும் ஓகே பண்ணலாம் சார். அவருக்கு 3 முறை திருப்பு முனை கொடுத்தது அவர் தான். அதாவது சட்டம் ஒரு இருட்டறை, அதுக்கு பிறகு பெரிய ரிலையன்ஸுக்கு வராரு, 10 படம் புக் ஆகுது, அதில் 4 படம் ஃப்ளாப் ஆனவுடனே மறுபடியும் அவர்
ஒரு தட்டுப்பாடு, சாப்பாட்டுக்கு காசு இல்லாத அளவுக்கு இவரை நம்பி ஒரு 10 பேர் இருக்காங்க, அவனுக்கு சாப்பாடு போட்டாகணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னும் போது மறுபடியும் அவங்கள என்ன பண்ணலான்னு சொல்லும்போது அந்த நேரத்தில் வந்து இந்த டி நகரில் இருக்கார், ரோகிணி லாட்ஜில் இருக்கார். ரோகிணி லாட்ஜில் இருக்கிற மேனேஜரு அவர் மணி அப்படின்னு, அவர் அதுக்கு பிறகு தான் இவருடைய ரசிகர் மன்ற தலைவராகவும் ஒரு ஒன்றாவது தயாரிப்பாளரும் வந்தார். அதுக்கு பிறகு இவர் ஃபீல்டில் வந்த பிறகு அப்போது அவர் என்ன சொல்வார்னா, அந்த சீட்டு கிளப் இருக்குது, அதில் உங்களை கோத்து விட்டுறேன், போய் கொஞ்சம் இது பண்ணுங்கள், உங்களுக்கு தான் நல்லா சீட்டு ஆட தெரியுமே அப்படின்னு சொல்லி அப்புறம் சீட்டு ஆடி அதில் சம்பாதிச்சு காசு கொடுப்பார். அதை வந்து கூட இருக்கிற 10 பேருக்கு சாப்பாடு போடுவார். ஓ, விஜயகாந்த் அவர்கள் சீட்டாடி உங்களுக்கு சீட்டை பயங்கரமாக ஆடுவார். அவர் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஜெயிக்க முடியாது, அந்த அளவுக்கு கிளாவராக நல்லா சீட்டாடுவார். இது யாருக்கும் தெரியாத விஷயம். சீட்டாடி அதில் வந்து அந்த பணத்தை வச்சு அப்படியே அந்த கூட இருக்கிறவங்களாம் சாப்பாட்டுக்கு செலவு பண்ணுங்களா அப்படின்னு கொடுத்துருவார். அவங்க சாப்பாட்டுக்கு அதுக்காக தான் போய் சீட்டாட போவார். அந்த கிளப்பும் வந்து இவர் கிளப்பில் மெம்பர் கிடையாது, அவர் மேனேஜருடைய பார்வையால் மேனேஜர் கொடுத்த ஒரு இதாகனால அது அந்த மேனேஜருக்கும் அந்த நன்றியோடு இருக்கணுமேங்கிறனால இவர் வந்து ஒரு பெரிய பீக்கில் வந்த பிறகு அவருக்கு வந்து ரசிகர் மன்ற தலைவராகவும் அவருடைய சில படங்களுக்கு அவர் ஒரு பார்ட்னராகவும் போட்டு மணி தயாரித்த படம் அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. அவர் அஜப்பா ஹோட்டலில் அவருடைய அதில் ஒரு பார்ட்னராக இருக்கார் மணி அவர் இப்போ. அதனால் அந்த நன்றியோடு அந்த இது பண்ணியிருப்பார். அதனால தான் எஸ்எஸ்சி அவர்கள் வந்து விஜய் அவர்களை வந்து 2-3 படம் சரியாக போகலன்னொன்னே அந்த செந்தூர பாண்டி அப்படின்ற ஒரு படத்துக்கு வந்து விஜயகாந்த் இல்லை விஜய் வந்து முதல்ல ஒரு படம் பண்ணியிருந்தார், அந்த இது நாளைய தீர்ப்பு. அது பெருசாக போகல. அது இல்லாமல் அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து ஒரு ஏதாச்சும் பிஎன்சி கொண்டு போனால் தான் ஒரு பீக்கில் இதாகும் அப்படின்னு இவர்கிட்ட வந்து சொல்கிறார், இந்த மாதிரி பண்ணலாம் முடியாது சார், அதுக்கு என்ன சார் பண்ணலாம், நீங்கள் சொல்லுங்கள் சார், தம்பி தானே, ஓகே வாங்க அப்படி. ஏன்னா இப்போ பெரும்பாலும் விஜயகாந்துடைய சின்ன வயது விஜயாக தான் விஜய் நடிச்சிருப்பார். 4 படத்தில் விஜய்ங்கிற பேரில் தான் நடிச்சிருப்பார். அப்படி தான் அவருக்கு விஜய்ங்கிற பேர் வந்தது. அதுக்கு முன்னே ஜோசப்ங்கிற பேரில் தான் அவருக்கு சொந்த பேர். இவர் இந்த விஜய்ன்னு நினச்சி விஜயகாந்துடைய தம்பி அப்படிங்கிற மாதிரி தான் வந்தார். விஜயகாந்தை ஒரு அண்ணன் தான் சொல்லுவார், ரஜினியை தலைவர் அப்படிம்பார் அவர் விஜய். அது அந்த வகையில் அவங்கள மோல்டு பண்ணதான் அந்த படத்தில் வந்து இவர் வந்து பிஎன்சிக்கெல்லாம் கொண்டு போகிறார். அதுக்கு பிறகு விஜயகாந்துடைய தம்பி, விஜயகாந்த் என் தம்பி நடிக்கிறான், டே என் தம்பிடா அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு பிஎன்சியெல்லாம் ஈஸியாக போயிடுது. அதுக்கான தான் இது பண்ணார். அவருடைய ஏறக்குறைய 15 படங்கள் பண்ணியிருப்பார். 5வது படம் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு மறுபடியும் சாட்சின்னு ஒரு படம் பண்ணி அவர் மறுபடியும் தூக்கி நிப்பாட்டுறாரு. மறுபடியும் இன்னொரு படம் அவர் எப்போ டேட் கேட்டாலும் உடனே கொடுத்துருவார். எஸ்எஸ்சி எப்போ டேட் கேட்டாலும் உடனே கொடுத்துருவார். ஏன்னா அந்த மாதிரி சில நன்றி உள்ள நடிகர்கள் இருந்தாங்க. இவர் பார்த்திங்கன்னா நம்ம முத்துராமன் கேள்விப்பட்டிருப்பீங்க. முத்துராமன் வந்து ஒரு கம்பெனியில் வந்து அவரை புக் பண்ண போனீங்கன்னா என்ன சொல்லுவார்னா, சார் நான் இப்போ நடிக்கிறேன், திடீர்னு ஸ்ரீதர் சார் கூப்பிட்டாங்கன்னா நான் போயிட்டு வருவேன், அப்போது அதுக்கு அனுமதி ஓகேன்னா நான் இதுக்கு சைன் பண்ணுறேன் அப்படிம்பார். ஸ்ரீதர் சார் மேலே அவ்வளோ ஒரு மரியாதை. ஏன்னா நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்தில் அவரை புக் பண்ணுறாரு, மிகப்பெரிய ரேஞ்சில் போகுது. அதுலேருந்து அவருடைய அந்த ஸ்ரீதருடைய கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி ஆகிடுறாரு. ஸ்ரீதர் எப்போ கூப்பிட்டான்னு டக்குன்னு வந்து நிற்பார். அந்தளவுக்கு, அதாவது இந்த ஒரு நன்றி அறிதல் அப்படின்னு இந்த மாதிரி நன்றி வந்து சில பேருக்கு இருந்து நன்றி இல்லாத கூட்டமும் நிறைய சினிமாவில் உண்டு. ஆனால் அந்த வகையில் நீங்கள் சொல்லும்போது விஜயகாந்த் அவர்கள் நிறைய இது பண்ணியிருந்திருக்காருன்றது. ஆமாம், கலைஞர் கருணாநிதிக்கு உங்களுக்கு வந்து இந்த எதிர்கட்சியாக இருக்கும்போது கடற்கரையில் ஒரு தங்க பேனா கொடுத்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணார். அவர் நெகிழ்ந்து போயிட்டார். ஏன்னா கலைஞர் மேலே பாசத்தை என்னென்னா, அவருடைய எந்த படம் ரிலீஸ் பண்ணாலும் முதல்ல பார்க்குறது அவர் தான். இந்த குட்லக் தேட்டரில் போய் பார்த்துருவார். போய் பார்த்துட்டு, அண்ணே எப்படின்னு, நல்லா இருக்குடா, நல்லா இருக்கியா விஜய் அப்படின்பார். நல்லா இருக்கு விஜய் அப்படின்னு பாராட்டி எல்லாம் பேசுவார். ஒவ்வொரு எந்த படம் போட்டாலும் ஃபஸ்ட் அவர் தான் போய் பார்ப்பார். நிறைய அவருக்கெல்லாம் அந்த விருதுகள்லாம் அவர் அந்த நேரத்தில் கலைமாமணி உட்பட நிறைய கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அவர் அந்த தங்கப்பேனா கொடுத்தார் இல்லையா, அந்த நன்றியோடு இருந்தது. அப்போ நெகிழ்ந்து போயிட்டார். அவ்வளோ பெரிய க்ரௌடு கொண்டு வந்து அந்த இது கொடுத்தால அவர் நெகிழ்ந்து போயிட்டார். அதே மாதிரி கூப்பிட்டியா, உனக்கு சொல்லியா, அவர் அப்புறம் சிஎம் ஆன பிறகு அதுக்கு பிறகு உனக்கு ஏதாச்சும் மினிஸ்டர் போஸ்ட் தட்டுமாயா, எம்பி ஆகிறியாயா, பாராளுமன்றத்துக்கு போயிடுறியாயா, இல்லைண்ணா அதெல்லாம் வேணாம்னே, உங்கள் அன்பு ஒன்று போட முடியும் அப்படின்ட்டார் அவர். அன்றைக்கே கேட்டிருந்தா அன்றைக்கி இவரை வந்து உங்களுக்கு சரத்கிரத்துக்கு முன்னாடியெல்லாம் அவர் இவன் மேலே பயங்கர மரியாதை. எப்போவோ இவர் எம்பி ஆக்கியிருப்பார், டெல்லிக்கு போயிருக்கலாம், வேறு அமைச்சரும் போஸ்ட்டும் கொடுத்துருப்பார். ஏதாச்சும் வாரியம் வேணுமா சொல்லி அதுவும் பண்ணுறேன் அப்படிப்பார். ஏன்னா பெரும்பாலும் அவர் என்ன பண்ணாலும் அவருடைய இலவச மருத்துவமனை தொடங்கும் போது இவர் தான் இது பண்ணார், அந்த தொடங்கி வச்சார். இவருடைய கல்யாணம் மதுரையில் நடக்கும்போது அவர் தான் வந்து கல்யாணத்தை நடத்தி வச்சார்.
அந்த நேரத்தில் அந்த கல்யாணத்துக்கு போகக்கூடாதுன்னு பெரிய தடையெல்லாம் போட்டாங்க. பயங்கரமாக கேட்டாங்க இவங்க ராதிகா, போகாதீங்க, என்ன அவர் ஏமாற்றிட்டார், போகாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் அதெல்லாம் மீறி போனார்னு வைங்க. போயிட்டு மிகப்பெரிய க்ரௌடு. மதுரையிலே பார்த்தீங்கன்னா என்கிட்ட இன்னும் ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். பிரியாணி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அங்கே வரைக்கும் கொட்டியிருப்பாங்க. இந்த ரோடு இருக்குது பாருங்கள், இங்கே வரைக்கும் பிரியாணி குவியலாக இருக்கும். கூட்டம்னா அப்படி ஒரு கூட்டம், மதுரையே அல்லோல கொல்லப்பட்டுடுச்சு. ஒரு ட்ரெயின் நிறைய அங்கே நம்ம பத்திரிகையாளர் சினிமாக்காரங்களாம் ஒரு ட்ரெயின் நிறைய போனாங்க இங்கேருந்து. அது ஒரு பெரிய, அது ஒரு நிறைய காமெடியெல்லாம் இருக்கும். அந்த இதில் கூட்டத்தில் வந்து அவங்க மாமியாரே உள்ளே விடலை கூட்டத்தில். அப்புறம் வந்து சொல்லி ஃபோன் பண்ணி உள்ளே விட்டாங்க அவங்க வைங்களேன். அந்தளவுக்கு அவர் மேலே ஒரு பயங்கர பாசம். இன்றைக்கி வரைக்கும் அவங்க சமயத்தில் இந்த இதில் கேரளா மலேசியாவுக்கு போயிட்டு உடல்நிலை சரியில்லாமல் வந்தப்போ இவர் இறந்துட்டான்னு தெரிஞ்சவொன்னே வந்து அவருடைய சமாதியிலலாம் போயிட்டு ரொம்ப அழுதார். ஆனால் அவர் மேலே நல்ல மரியாதை, அவர் நிறைய மரியாதை அவர் மேலே எல்லாம் இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கட்சி தொடங்க போகிறாருன்னொன்னே அவருக்கான சிக்கல்கள் நிறையா வந்துச்சு. அது திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. அவர் கட்சி தொடங்கக்கூடாதுன்ற மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் அது இருந்ததாக சொல்லப்படுது. உண்மையாது இல்லை? அப்படி இல்லை யாருமே அவர் அப்போ யார்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்கும்போது யார் வேணாலும் வரலாங்க, அதில் என்ன இருக்குது, தம்பி வரட்டும், அதில் என்ன இருக்குது அப்படின்னாரு. இவர் எதிர்பார்த்துட்டு இருந்தார் கலைஞர் அவர்கள் வந்து இவர் இங்கே திமுக வருவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த காலகட்டமும் இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் ஒரு கட்சி தொடங்க போறாருன்னு கொஞ்சம் அதிருப்தி ஆனாரா விஜயகாந்த்? இது கலைஞர் அவர்கள் பெருசாக அதிருப்தியை பெருசாக காட்டிக்கல. ஏன்னா நிறைய பேர் இப்போ ரஜினி ஒவ்வொருத்தராக வந்து ஒவ்வொரு நடிகராக வந்தாங்களே. உங்களுக்கு இவரே டிஆர்ஏ தொடங்கினார், அவரை வந்து இவருக்கு எதிர்ப்பாக நிற்கிறேன், அவரை எதிர்த்தா நிற்கிறேன் அப்படின்லாம் பண்ணார். ஒரு கட்டத்துக்கு மேலே போயிடும். அதான் நீங்கள் கட்சியாக மாறிட்டிங்கன்னா பொலிட்டிஷியனாக நீங்கள் மாறணும். நான் அவர்கிட்ட அந்த பேசும்போது சொல்லுவேன், நீங்கள் வந்து இப்போது சினிமா ரிப்போர்ட்டர்கிட்ட பேசுகிற இது வேறு கேப்டன். இவங்க கேட்குற கேள்வி நம்ம சிரிச்சுக்கிட்டே ஏதோ பதில் சொல்லிட்டு போகலாம், மொழிச்சிட்டு மழுப்பிட்டு போயிடலாம். ஆனால் பொலிட்டிக்கல்னு வரும்போது வித்தியாசமான கேள்வி, உங்களுக்கு என்னென்னமோ உங்களை வேறு மாதிரி பொருட்டி எடுத்துருவாங்க. அப்போல்லாம் நீங்கள் கரெக்டாக இது பண்ணோம், நிறைய புக்ஸ் படிங்க, இது படிங்க என்ன சொல்லியிருப்பேன். ஆனால் அவருக்கு அந்த இது கிடையாது, அந்த மாதிரி பழக்கம்லாம் கிடையாது. அவர் படிக்கிற நானே அவர்கிட்ட பணம் வாங்கிட்டு போய் நானே வந்து ஒரு 1500 அரசியல் சம்பந்தம் புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அவர் பீரோவில் இன்னும் இருக்குது. அவங்க ஒய்ஃப் படித்து காட்டுவாங்க, அவங்க எப்படி படித்து காட்டுவாங்க, அவங்களுக்கு நேரம் இருக்கா என்ன, அவங்க நேரம் ஒன்று வேறு வீட்டு வேலையெல்லாம் பார்த்துங்க, அவங்க வேணால் படித்து காட்டிருக்கலாம், படித்து காட்டினாங்களா என்னன்னு தெரியல, நாம் தெரியல. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். சாந்தி தேட்டரில் வந்து ஒரு சாந்தி புக்ஸ்ன்னு இருக்கும். அந்த இடத்துல வந்து என்னுடைய புக்ஸ்லாம் இருக்கும். இந்த சில எம்ஜிஆர் 100 அண்ணா 100 இந்த மாதிரி புத்தகங்கள், நான் ஒரு 100 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். அதில் சில புத்தகங்கள்லாம் அங்கே விற்பனைக்கு வச்சுருப்பாங்க. அதில் விஜயகாந்த் சம்மந்தமான புக்ஸும் நான் விஜயகாந்தோடைய மலர் ஒன்று போட்டோம். அந்த மலரும் அங்கே இருந்தது. அதை பார்த்துட்டு அவர் கேட்டார், விஜயகாந்துக்கு நான் வந்து இந்த பொலிட்டிக்கல் கொஞ்சம் கிளாஸ் எடுக்கலான் இருக்கேன், கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள், யார்கிட்ட கேட்கலான்னு. அது இவர் தான், அவர் நண்பர் தான், கேளுங்கன்னு என்கிட்ட கேட்டார். கேட்டு சொல்லுங்கள் சார், நான் ஃப்ரீயாகவே பண்ணித்தரேன் அவருக்கு. எனக்கு 3 மாதம் கிளாஸ் எடுக்கிறேன், எனக்கு மற்றவங்களுக்கெல்லாம் எடுக்கிறேன், பணம் வாங்குறேன், அவருக்கு நான் ஃப்ரீயாகவே பண்ணித்தரேன், நல்ல மனிதர் அப்படின்னாரு. நான் வந்து சொன்னேன், அந்த மாதிரி நமக்கு தான் அரசியல் தெரியுமேன்னாரு. நான் என்ன சொல்கிறது, ஆனால் நீங்கள் மேடையில் பேசுகிற அரசியலுங்கிறது வேறு, படிக்க இந்த பத்திரிகைகளை பார்க்குற அரசியலுங்கிறது வேறு. அரசியலுக்கான பயிற்சி இன்றைக்கி என்ன, அன்றைக்கி இருந்தது ஒன்று. எந்த காலகட்டம்? இப்போ நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் தொடங்கின அரசியல் கட்சி தொடங்கின பிறகு, தொடங்கினதுக்கு அப்புறம். ஆமாம், அதாவது 2003-4 சொல்கிறேன் நான். ஓகே, அப்போ தான் சொல்கிறேன், 3-4 தான் சொல்கிறேன், 4. அப்போது வந்து அவர் ஒரு ஆரம்ப இதுதான் ஸ்டேஜ். ஏன்னா இன்னும் கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கிட்டால் நல்லது தான் அது. ஏன்னா பயிற்சி உங்களுக்கு வந்து இன்றைய காலகட்டத்தில் எப்படி வரும், மேடையில் பேசுகிறதுங்க ஒரு காலகட்டத்தில் மேடையில் மக்கள் அதற்கிட்ட அதை தானே விரும்புனாங்க. மற்றவங்க எல்லாருமே வந்து ஒரு எழுதி அப்படின்றத பேசுனது காலகட்டத்தில் கேப்டன் அவர்கள் வந்து பேசும்போது இயல்பாக பேசுவார், அவருக்கு தோணுனத விஷயத்த பேசுவார், அவர் என்னெல்லாம் பார்த்தாரோ அதைத்தான் பேசுவார். ஆனால் அதைத்தான் மக்கள் விரும்புனாங்க. ஆமாம், அது இயல்பான மனுஷனாக இருக்கார், கொஞ்சம் தர்மமெல்லாம் பண்ணுறாரு, நல்ல இது பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் மேலே ஒரு இமேஜ் இருக்குது. இன்றைக்கி வரைக்குமே உங்களுக்கு ராவத்தர் தான் அவருடைய நண்பர். 2 பேரும் இருக்கிற வரைக்கும், ராவத்தர் இருக்கிற வரைக்கும் இங்கே என்னென்னா உங்களுக்கு இந்த ஆஃபீஸ் இருக்கு, அவருடைய ராஜபாதர் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ரோகிணி லாஜிக்கெலாம் அங்கே தான் அவருடைய ஆஃபீஸு. அந்த ஆஃபீஸுக்கு யார் போனாலும் சாப்பிட்டு தான் போகணும். எம்ஜிஆர் வீட்டில் எப்படி போனால் நீங்கள் சாப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி யார் வந்தாலும் சாப்பாடு கொடுத்துருவாங்க. சாப்பிட்டீங்களா தம்பி, போய் சாப்பிடுங்க, சாப்பிட்டீங்களா சாப்பிடுங்க. இதை வந்து என்கிட்ட ஓவியர் ஷாம்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா, இப்போ பிரபலமாக இருக்கார், விகடன் இதிலெல்லாம் பண்ணுவார்.
அவர் மிகப்பெரிய ஓவியர் அவர் ஒரு முறை என்கிட்ட சொன்னார், பேசினப்போ அவர் விஜயகாந்த் ஒரு படம் வரைஞ்சி கூடியான்னு என்கிட்ட வரைஞ்சி கொடுத்தார். அப்போ சொன்னார், நான் ஆரம்ப காலத்தில் அந்த இங்கே வந்து ஓவியனாக வளர்கிற காலகட்டத்தில், ஓவியனாக உருவாகிற காலகட்டத்தில் சில நடிகர்களுடைய படங்கள்லாம் வரைஞ்சி நான் இங்கே வந்து சில நடிகர்களை பார்த்து கையெழுத்துலாம் வாங்கினேன். சிவகுமார் வாங்கினேன், ஒரு கிருஷ்ணா ஸ்ட்ரீட்டில் இருக்கார். அப்புறம் எத்த மாதிரி தான் விஜயகாந்த் வீடு ஆஃபீஸ்ன்னு சொன்னாங்க. இங்கே வந்தேன், ராஜபாத ஸ்ட்ரீட் வந்தேன். ரோகிணி லாட்ஜில் வரும்போது பார்த்தா ராவத்தர் இருந்தார். என்ன தம்பி இந்த மாதிரி இந்த படம் வரைஞ்சிருக்கேங்க அப்படின்னு வாங்கி பார்த்தார். ரொம்ப நல்லா வரைஞ்சிருக்கீங்க தம்பி, நல்லா இருக்குது, நீங்கள் சாப்பிட்டீங்க, நல்லா வரைஞ்சிருக்கீங்க தம்பி. அப்போ வந்து கேப்டன் வந்து ஷூட்டிங் போயிட்டார் தம்பி, என்ன ஒன்று பண்ணுங்க, நாளைக்கு வாங்க, கேப்டன் இருப்பார், நீங்கள் அந்த அவருடைய கையெழுத்து வாங்கிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா? இல்லை இப்போ தான். போங்க முதல்ல சாப்பிடுங்க போங்க அப்படின்னு போய் சாப்பிட்டார். அவர் சொல்கிறாரு, சார் சுட சுட பிரியாணி சார். நான் யாருன்னே தெரியாதவருக்கு, நான் வந்திருக்கேன், புதுசாக ஊர்லேருந்து வந்திருக்கேன், ஒரு கையெழுத்து வாங்க வந்தேன், பார்க்க வந்தேன், அவ்வளோதான், நான் யாருன்னே தெரியாது, போங்க சாப்பிடுங்கன்னா முதல்ல போய் சாப்பிட்டேன், சுட சுட பிரியாணி சாப்பிட்டு வந்தேன் சார். அதான் அவர் ராவத்தர் இருக்கிற வரைக்கும் யார் போனாலும் அங்கே சாப்பிட்டு தான் வரணும். அதேமாதிரி ராவத்தர்கிட்ட என்ன சொல்லுவார்னா, ராவத்தர் வந்து எம்ஜிஆர் மாதிரி கிழவிகளை கட்டி போடுறா, காசு கொடுறா அப்படிம்பார். இவரே காசு எடுத்து பாக்கெட்லாம் வச்சு இது பண்ணுவார். ஏன்னா நீ எம்ஜிஆரை மாறு அப்படிம்பார். அதே மாதிரி இவர் உங்களுக்கு அவருடைய கதை சொல்லும்போது கூட எம்ஜிஆரில் மைண்டில் வச்சுட்டு கேப்டனுக்காக கதை பண்ணு அப்படிம்பார். அப்போது வந்து எம்ஜிஆர் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் அவரை பாணியில் தான் நான் ஒரு ஆக்ஷன் ஹீரோ, ஒரு மக்களுக்கு நல்லது பண்ணுறது, அந்த மாதிரியே கதைகளை பண்ணு அப்படிம்பார். அந்த மாதிரி தான் அவரை உருவாக்குனாங்க. ராவத்தர் தான் பெரும்பாலும் உருவாக்குனார். ஒரு கட்டத்தில் ஆரம்பத்தில் ஒரு சாப்பாடு வாங்கி மத்தியானம் 2 பேர் சாப்பிட்டு, மறுபடியும் மத்தியானம் நைட்டு கொஞ்சம் சேர்ந்து சாப்பிட்டு, அதில் கொஞ்சம் மிச்சம் பண்ணி அது மறுநாள் தண்ணி போட்டு சாப்பிடுவாங்க ஒரு சாப்பாடு. அப்போ வந்து சாப்பாடு $1 $2 தான் நினைக்கிறேன். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தான் அவங்க வந்தது. இவ்வளோ தூரம் இந்த ட்ராவல் இருக்கு இல்லையா, இப்போது ஒரு இடத்துலேருந்து வந்து மதுரையிலேருந்து வந்து சினிமாக்குள்ளே வந்து கஷ்டப்பட்டு இவ்வளோ ஜெயிச்சு, அதற்கு பிறகு ஒரு ட்ராவல், இப்போ ஒரு அரசியல்னு வந்தார். அரசியலில் பல வெற்றி தோல்விகள்லாம், ஏற்ற இறக்கங்கள் எல்லாமே பார்த்துட்டாரு. செயல்பட முடியாத ஒரு காலகட்டம்னு ஒன்று மாறிச்சு இல்லையா இந்த சமீப காலமாக. இந்த இப்போ நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக்க முடியல, அவருடைய பிறந்தநாளுக்கு மட்டும்தான் அவரை பார்க்க முடியும். விஜயகாந்த் அப்படின்னோடனே எல்லாருக்கும் தோன்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆக்டிவாக இருக்கிறது தான். அவரோட பேச்சாக இருக்கட்டும், அவர் செயல்படுற விதங்களாக இருக்கட்டும், ரொம்ப அந்த பல எல்லாருமே சொல்கிற விஷயம், பல நிகழ்ச்சிகளில் அவரே இறங்கி செய்வார். சில இடங்கள்லாம் இறங்கி மக்களெல்லாம் வந்து சரி பண்ணுவாருன்ற இறங்கி அடியும் செஞ்சுருக்காரு. ஒரு பொண்ணை வந்து தீநகர் எங்கேயோ அவர் போயிட்டே இருக்காரு, யாரோ ஒரு பையன் ஒருத்தன் வந்து குடிச்சிட்டு போய் அந்த பொண்ணை அப்படின்னு கையை பிடிச்சிட்டு அதை கத்திட்டு இருக்க பொண்ணை இறங்கி காரை நிப்பாட்டி போய் அடிச்சு அந்த பொண்ணை, அந்த மாதிரியெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் அது உண்டு. அப்படியெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, கூடவே இருந்திருக்கீங்க. இப்போது அந்த செயல்பட முடியாத இந்த காலகட்டம் எப்படி பார்க்குறீங்க? அவர் வந்து பேசவே முடியாத ஒரு நிலைமையில் இருக்கார். இப்போது நாம் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அந்த அவருடைய உடல்நிலை சீராக இல்லை அப்படின்ற அந்த மருத்துவமனை அறிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு எப்படி இருக்குது பர்சனலாக? ஒரு 4-5 வருஷமாக அந்த மாதிரி ஒரு சூழல், அதாவது அந்த இது எப்படி ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் அது அவருடைய பாதிப்பு வந்து ஒரு அந்த தோல்வியை தான் அவருக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துச்சு. அதுக்கு முன்னே வரைக்கும் குறுக்கிட்டு பண்ணிக்கங்க சார். அவர் வந்து அதிகப்படியான குடிக்க ஆரம்பித்ததுனால தான் இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுன்னு சொல்லி பரவலாக வந்து பேசப்பட்டுச்சுங்க. இல்லை சார், அது வந்து இல்லை, அது உண்மையான்னு கேட்குறேன். குடிப்பாங்க சில பேர், நைட்டில் வந்து கொஞ்சம் குடிச்சிட்டு தான் தூங்குவாங்க. ஏன்னா ஆக்ஷன் நடிச்சிட்டு பகல் ஃபுல்லாக நடிச்சிட்டு வந்து ஆக்ஷன் கொஞ்சம் தூங்கிட்டு தூங்குவாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி தான் அவர் மற்றவங்க சொல்கிற மாதிரி மொடா குடியெல்லாம் கிடையாது சார், அந்த மாதிரி கிடையாது, குடிகாரன்லாம் கிடையாது. நைட்டில் தூங்குறதுக்கு முன்னே கொஞ்சம் குடிப்பாங்க. ஏன்னா சினிமாக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு முறை ஜெய்சங்கர் சொன்னார், ஏதாச்சும் படம் வாய்ப்பு இருந்தால் சொல்லுப்பா, வந்து நடித்து தரேன், வீட்டில் இருந்தால் குடிச்சே செத்து போடுவேன் போல் இருக்குது அப்படின்பா. ஏன்னா ஒரு பரபரப்பாக இருந்துட்டீங்க, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஷூட்டிங்கில் நடிச்சுட்டு போயிட்டு வந்துட்டு இருந்துட்டு வீட்டிலே அடைச்சி கொடுக்கும்போது மிகப்பெரிய கொடுமை அது. வெளியே வந்தீங்கன்னா உங்கள்கிட்ட துக்கம் விசாரித்து கொண்டு விடுவாங்க. ஏன் சார் இப்போ நடிக்கலை, எந்த படத்தில் சார் நடிக்கிறீங்க, உங்களுக்கு வாய்ப்பு போயிடுச்சா சார், இந்த மாதிரி கேள்விகள் கேட்டு சாகடிச்சிருவானுங்க சில பேர். இது உண்டு. அதனால் சில பேர் அவங்க வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடப்பாங்க சில பேர். ஏன்னா ஜெய்சங்கர் காலத்தில் உங்களுக்கு டிவி இந்த மாதிரி மீடியா பெருசாக கிடையாது. டிவி வந்துட்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன், இந்த அளவுக்கு பெரிய இதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி வந்து அவங்களுக்கு என்னமோ வந்தாச்சு, இன்றைக்கி உட்கார்ந்த இடத்துல உங்களுக்கு எல்லாமே பண்ணிக்கலாம், அன்றைக்கி அது கிடையாது. அதனால் அவரே எப்படி சொன்னார்னா, இவர் வந்து ஒரு பெரிய பீக்கில் இருந்து அதுக்கு பிறகு இதான பிறகு அமைதியாட்டார். அதுக்கு பிறகு வந்து ஒரு குடிச்சிட்டே வீட்டில் எல்லாம் இல்லை,
நானும் பல தடவை பார்த்துருக்கேன். குடிச்சிட்டே வீட்டில் இல்லை, மீட்டிங் போவார், இங்கே போவார், பேசுவார், அப்படியே மன்றத்தில் பேசுவார், வீட்டில் உட்காந்துருப்பார், அல்லது வீட்டில் வேறு ஏதாச்சும் ஒரு கூட்டங்களுக்கு போவார். எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே குடிச்சிட்டுலாம் அது பல மேடைகளை இப்போ பேச போயிருக்கோம், பல இடங்களில் பேச போயிருக்கோம். ஏன் அந்த நம்ம முருகதாஸுடைய கல்யாணத்துக்கு போயினார், அப்போ நானும் கூடவே இருக்கேன். முருகதாஸ் கல்யாணத்துக்கு போனோம், அந்த வேனில் போனோம், வந்தோம். அப்போ கூட குடிக்கும்போது நைட்டில் தான் ஏதாச்சும் கொஞ்சம் குடிப்பாங்க சார். நைட்டில் கொஞ்சம் குடிச்சிட்டு தூங்குவாங்க, அவ்வளோதான். ஏன்னா அவங்களுக்கு அந்த பரபரப்பாக இருந்துட்டு கொஞ்சம் ஒரு இதாகும்போது அந்த சோர்வெல்லாம் வரும் இல்லையா, அதை போக்கிக்க ஏதாச்சும் ஒரு கொஞ்சம் குடிச்சிட்டு தூங்கிறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி ஒரு குடியாலெல்லாம் இதானாருன்னு சொல்ல முடியாது. அதை இறங்கி நின்றால கம்பீரமாக நிற்பார். நடைய அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பீரம் இப்போது கம்மி ஆயிடுச்சு. அந்த கம்பீரம் அப்படியே டோட்டலாக, ஏன்னா கடந்த நம்ம அவருடைய பிறந்தநாள் அப்போ கூட ஒரு 25% போயிடுச்சு. அது 100% இருந்த கம்பீரம் அப்படிங்கிறது 25-20% அங்கே இறங்கிருச்சு. அது வந்து மிகப்பெரிய எதிர்பார்க்காத முடியாத ஒரு தோல்வி. அது ஒன்று ராவத்தர் அவரை பிரிச்சுட்டாங்க, அப்போவே பிரிச்சுட்டாங்க. வளர சமயத்திலே அவங்க ஒய்ஃபுடைய சொல்லி இனிமேல் நாங்கள் தான் பார்த்துக்கோம், நீங்கள் அவர் வேண்டாம் அப்படின்னு சொன்ன பிறகு பிரிஞ்சாச்சு. ஆனால் ராவத்தர் ரொம்ப நெருக்கடியாக இருந்தால், அவர் தான் நெருக்கமாக இருந்தார். கதை கேட்குறது, அவருடைய சம்பளம் கிம்பளம் எல்லாமே அவர் தான் பார்ப்பார். அவர் இத்தனை நேரம் அதிகமாக அவரை டென்ஷன் ஆக்கக்கூடாதுன்னு ஆக்கினா அவ்வளோதான், இவர் வந்து அடிக்க வந்துடுவார் ராவத்தர். இவர் பிறந்த நாளுக்கு திருப்பதிக்கு அவர் தான் நடந்து போவார். திருப்பதியில் போய் முதல் மாலை போட்டு வருவார். இவருடைய பிறந்த நாளுக்கு பொட்டு வச்சுட்டு இங்கே இருக்கிற திருப்பதிக்கு போவார், அங்கே போவார். நான் பல தடவை பார்த்துருக்கேன். அவர் வந்து அவருக்காகவே இது பண்ணிகிட்டு இருப்பார். அவருக்காக யோசிக்கிறது, சாப்பிட்றது அவருக்காகவே. அவர் கல்யாணம் பண்ணி அவருக்காகவே இருந்தார். அந்த நட்பு விரியும் போது கொஞ்சம் சின்ன வருடல்கள் வருது. அதுக்கு பிறகு லியாக்கத் அலி கான் அவரையும் அதே மாதிரி கட் பண்ணி விடுது. அவர் கூட இருந்த ஆட்கள்னு நிறைய பேர் இருந்தாங்க. டிரைவர் ஒவ்வொருத்தர் 15 வருஷம் 20 வருஷம்லாம் இருந்திருக்காங்க. அந்த டிரைவர்கள் வந்து இவர் இப்படி பார்த்தாலும் என்னன்னு தெரிஞ்சு டக்குன்னு வந்து நிற்பாங்க. அவருடைய பிஏக்கள் அந்த மாதிரி இருப்பாங்க. ஒவ்வொருத்தர் பல கதைகள் இருக்குது. ஒவ்வொருத்தரும் 15 வருஷம் 20 வருஷம் இவர் வந்து நினச்சாருன்னா இவர் யார் வந்தாலும் உதவி டக்குன்னு இவர் அது பண்ணுறேன். ராவத்தர் ஃபோன் பண்ணுறான் அப்படின்னா உடனே ராவத்தர் ஃபோன் பண்ணி இது பண்ணுறா நீ ஓகேடா கொடுத்துட்றேன்டா கூட. ஒரு ராவத்தர் தான் அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட் மாணவர்களை கொண்டது ராவத்தர் தான். அவர் தான் அதில் இறக்கி வச்சார். அதுக்கு முன்னே வரைக்கும் அவருக்கு, அதாவது அவருக்கான அவர் சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கார், அவ்வளோதான். மற்ற டிஸ்கஷன் அதெல்லாம் கிடையாது. படம் நிறைய பார்ப்பார், இங்கிலீஷ் படம் பார்ப்பார், தமிழ் படம் பார்ப்பார். எம்ஜிஆருடைய வெறி பிடிச்ச ரசிகன். எம்ஜிஆர் மேலே மிகப்பெரிய வெறியோடு இருந்தார். ஆனால் அவருடைய துரதிர்ஷ்டம் என்னென்னா, அவர் கலைஞர் பக்கம் இருந்ததுனால அவர் எம்ஜிஆர் பக்கம் போக முடியும். எம்ஜிஆர் அவர் சேர்த்துக்கலை. ஜானகி அம்மா இவர் மேலே கொஞ்சம் பாசமாக இருந்தாங்க. ஜானகி அம்மாவே சொல்லியிருக்காங்க, உன்னுடைய உழவன் மகன் படம் பார்த்துட்டு ரொம்ப பாராட்டினார், நல்லா பண்ணியிருக்கான் அவன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவருடைய எம்ஜிஆருடைய பிரச்சார வேன் கொடுத்தாங்க. அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்தாங்க. அது பிரச்சார வேணும் கொண்டாந்து இது பண்ணி வீட்டில் பாதுகாப்பாக வச்சுக்கிட்டார், அவ்வளோதான். அதை போய் பிரச்சாரம்லாம் பண்ண போகல. இந்த மாதிரி ஒரு அபிமானத்தோடு தான் இருந்தார். எல்லோருட்டையும் ஒரு நல்ல அன்பாக இருந்தார். எல்லோருமே அதை அவர் மேலே ஒரு பாசமாக தான் இருப்பாங்க. யாருமே இந்த யார் பிரச்சனை சொன்னாலும் உடனே இது பண்ணுவார், பேசுவார். மற்றவங்க மாதிரி நான் அப்புறம் பேசிக்கலாம், அவர் தெரிஞ்சவன் எவனாக இருந்தாலும் சரி நேருக்கு நேர் பேசுகிறார். 2 பேர்கிட்ட தான் அவர் மரியாதையாக இருப்பார், பயமாக இருப்பார். பயம்னா ஒரு மரியாதை, அவ்வளோதான் 2 பேர்கிட்ட. மற்றபடி எல்லோர்ட்டையும் ஒரு சகஜமாக எது ஒன்று துணிச்சலாக பேசுவார், துணிச்சலாக இது பண்ணுவார். கடைசியாக சட்டசபையில் பேசுனது கூட அவராக பேசலை, நடந்தது வேறு. அவர் டென்ஷன் ஆகினவுடனே அப்படி பேசுகிறார் அவர் தவிர, மற்றபடி எல்லோரும் மரியாதை பண்ணக்கூடிய ஆள் தான். நல்ல மனிதர். அவர் மேலே இருந்த இமேஜ், எம்ஜிஆருக்கு இது வரைக்கும் இருக்கிற இமேஜ் என்ன, நல்ல மனிதர். யார் வந்தாலும் சாப்பாடு போடுவார், யார் வந்து கேட்டாலும் உதவி பண்ணுவார். அதான் அதுவும் இவர்கிட்ட இருந்தது. ராவத்தர் இருக்கிற வரை அதை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க. ராவத்தர் இருந்தவரை. அது குடும்பம்னு வந்த பிறகு சில மனைவிகள் வந்து நீங்கள் இதை இது பண்ணி அம்மா கொடுக்கணுன்னா விட்டுக்குள்ள தர மாட்டாங்க, தங்கச்சி கொடுத்தோன்னு இது பண்ணுவாங்கள்ல இந்த மாதிரி கொஞ்சம் அதை இழுத்து பிடிக்கிறது உண்டு. ஏன்னா ராவத்தர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு யார் வந்தாலும் பிரியாணி சாப்பாடு, இவங்க கையில் வந்த பிறகு மஞ்சள் சோறாக மாறுது. அதோட யாராவது வந்தால் இந்த மஞ்சள் சோறு பாக்கெட் கொடுங்க, பாக்கெட்டே ஒழிச்சவர் அவர். ஆனால் அவர் வீட்டிலே வந்து பாக்கெட் மறுபடியும் உருவாகுது, மஞ்சள் சோறு பாக்கெட். இது வந்து இப்படி சூழல்கள் மாறும்போது அவருடைய தோல்வி அதனால தான் மாறுது. குடும்பத்தின் நெருக்கடி கட்சியை உள்வாடகைக்கு விடக்கூடிய சூழ்நிலை போயிடுது. அதில் என்ன ஆகுதுன்னா, கலைஞர் வந்து ரொம்ப அவரை நம்புகிறார். இந்த கூட்டணிக்கு வருவார்,
ஜெயிக்கும். சொல்லிட்டு அதே மாதிரி கூட்டணிக்கு வந்துடுது அன்றைக்கி வந்து ஜெயிக்க முடியும். அன்றைக்கி எல்லோருமே அவர்கிட்ட வந்து அவருடைய கட்சியில் இருந்தவங்க எல்லாமே நீங்கள் திமுகவோட கூட்டணி வைக்கிறீங்கன்னா 1 கோடி ரூபா நான் தரேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். அன்றைக்கி 75 லட்ச ரூபா அன்றைக்கி ஒரு சீட்டுக்கு அவர் இது பண்ணியிருந்தார். 1 கோடி தரேன்லாம் சில பேர் கொடுத்துருக்காங்க. திமுகவோட தான் கூட்டணி வைப்பேன்னாரு அவர். கடைசி நேரத்தில் அவங்க ஒய்ஃப் வந்து அதெல்லாம் வேண்டாம், வைகோ அண்ணன் சொல்கிறது கேளுங்க போங்க அப்படின்ட்டாங்க. அவ்வளோதான். டக்குன்னு அங்கேயே அடிபட்டு போச்சு. அவர் என்ன நினைப்பார், மரியாதைக்குரிய மனிதன் என்ன நினைப்பார், நன்றி இல்லாமல் நடந்துட்டிய பார்க்கும்போது தானே தோணும். கடைசி வரைக்கும் நீ வர்ற ஆரம்பத்தில் சொல்ல வரமாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே. இப்படி கடைசி நேரத்தில் இது பண்ணும்போது ஒரு நல்ல மனிதர், அதாவது இவர் நல்லவராக, இவரை வந்து ஒரு நன்றியோடு இருந்தவர், அவரு கூட ஒரு நல்ல பாசமாக இருந்தவர். அந்த பாசம் அது இது மரியாதை எல்லாம் ஒடிஞ்சு போயிடுதில்ல அந்த இடத்துல. அது அந்த ஒரு இப்படி மன அழுத்தங்கள் நிறைய வருது. அதுக்கு பிறகு தேர்தலில் ஜெயிச்சது தோற்றுறார். மிகப்பெரிய அளவில் வந்தவர் 8% வந்தவர் ஒரே தேர்தலில். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வாஷ் அவுட்டாக தோற்று போகிறார். அதுவும் எங்கே, கடலூர் சைடில், கடலூர் பெல்ட்டில் இவருக்கு மிகப்பெரிய செல்வாக்கு. வன்னியர் கட்சியை விட இவருக்கு மிகப்பெரிய செல்வாக்கு அந்த இடத்து ஏரியாவில். எனக்கே தெரியும், பல இடங்களில் நான் போய் கட்சி கொடியெல்லாம் ஏற்றிருக்கேன் அந்த ஏரியாவில். பன்ருட்டி, கடலூர், இங்கெல்லாம் போயிட்டு நிறைய இடங்களில் போயிருக்கேன். இங்கெல்லாம் மிகப்பெரிய செல்வாக்கு. ரஜினி கூட அந்த இடத்துல வந்து ஒரு படத்துடைய தேட்டரில் இது பண்ணாங்க, ரஜினி பயந்துட்டார். ஆனால் இவர்கிட்ட வேறு யாருமே பயமுறுத்தலை. அவர் அந்தளவுக்கு எதிர்த்து நின்று பேசுவார், இது பண்ணுவார். அவருக்கு செல்வாக்கு இங்கே இருந்தது. அப்படி செல்வாக்குள்ள மனிதர், நல்ல இதாக உள்ள மனிதர், வாஷ் அவுட்டாக கட்சியை தோக்குது, பல இடங்களில் டெபாசிட் போகுதுன்னு சொன்னோம்னா இன்னும் கொஞ்சம் அந்த பிபி ஏறுது, இதே ஏறுது, அப்படியே ஃபுல்லாக அதில் தான் அவர் அப்படியே இதாகுது. அதுலேருந்து அப்படியே உடல் கொஞ்சம் கொஞ்சமாக இதாகிட்டு அப்புறம் கடைசியில் கிட்னி ஃபெயிலியர்ன்றாங்க, என்னன்னு தெரியல எனக்கு. இந்த மாதிரி நிறைய மருத்துவ சூழல்லாம் நிறைய. இப்போ வந்து அவரை பார்க்கவே நமக்கு பரிதாபமாக இருக்குது. அப்படி இருந்த மனிதராக இவர் அப்படிங்கிற மாதிரி. அவர் நின்றார்னா கம்பீரமாக, வாங்க சவிதா சார் எப்படி இருக்கீங்க அப்படி பேசும்போது ஒரு மரியாதை, நம்ம இப்படி நிமிர்ந்து பேசி ஒரு கம்பீரமாக பேசிகிட்டு இருந்தால் அவர் இப்படி ஆகிட்டாரே அப்படின்னு ஒரு வருத்தம்லாம் இருக்குது எல்லோருக்கும். அவருடைய மனைவி இப்போது சமீபத்தில் ஒரு வீடியோவில் அவங்க சொன்னாங்க, இல்லை பயப்படுற மாதிரி இல்லை, நல்லா இருக்கார், கேப்டன் தேறி வந்து விடுவார், நீங்கள் பயப்படாதீங்க, வதந்திகள் நம்பாதீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி நல்லா வந்தால் நமக்கும் சந்தோஷம்தான். நல்லா இருக்கணும், நல்லா வரணும். மறுபடியும் அவர் அரசியலுக்கு போகிறாரு இல்லைங்கிறது வேறு. அந்த மனிதன் மறுபடியும் பழைய கம்பீரத்தோடு வரணும் அப்படின்னு தான் நாமும் ஆசைப்படுறோம். மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்காகவும் கேப்டன் விஜயகாந்தை பற்றிய பல தெரியாத விஷயங்களை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி.